ஸ்டார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி. நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய். நோ 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 தேவி ப்ளீஸ் தேவி, போட்டோ ஷூட்டுக்கு ஒத்துக்குமா? என் செல்லம் இல்ல, என் பட்டு இல்ல, என் சக்கரை கட்டி செல்லம் புஜ்ஜுமா இல்ல. என்ன கொஞ்சறீங்களா இல்ல உங்க பொண்ண கொஞ்சறீங்களா? ரெண்டு பேரையும் தான். நாளைக்கே குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு காட்டுறதுக்கு ஒரு மெமரிஸ் வேண்டாமா? நமக்கே நம்ம முத குழந்தை வயித்துல எப்படி இருந்துச்சு, அது எப்படி பிறந்தது, அது எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லிக்க ஒரு ஆல்பம் வேண்டாமா? ப்ளீஸ் தேவி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி ஓகே. ஆனா ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. அதுக்கு ஒத்துக்கிட்டா இந்த போட்டோ ஷூட்டுக்கு நான் வரேன். என் கால் ஷீட் கிடைக்கும், இல்லனா இல்லதான். அது என்ன பனிஷ்மெண்ட்? இன்னைக்கு நைட் முழுக்க நீங்க என் நைட்டிய போட்டுட்டு என் கூட இருக்கணும். என்னது? இது என்ன இது வரைக்கும் கேள்விப்படாத பனிஷ்மெண்டா இருக்கு? அது அப்படிதான். நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் போட்டோ ஷூட்டுக்கு ஒத்துப்பேன். அப்படியா? சரி குடு, போட்டு தொலைறேன். இந்தாங்க. இது போட்டே ஆகணுமா? உங்க இஷ்டம். போட்டோ ஷூட் நான் பண்ணணுமா வேண்டாமா? ஐயோ பண்ணணுமா? போடுங்க. சரி. டீ-ஷர்ட்டை காட்டுங்க. தா புடி. தேவி இது போட்டே தான் ஆகணுமா? போட்டோ ஷூட் வேணும்ல? படுத்துறாளே. ஐயோ தேவி மாட்டிக்கிச்சு. கை மாட்டிக்கிச்சு. நைட்டி கூட உங்களுக்கு ஒழுங்கா போட தெரியாதா? டைட்டா இருக்கு. சரிங்க தேவி இருங்க. ஹெல்ப் பண்ணு. கொடுமை. ஏய் அரப் ஷேக் மாதிரி இருக்கல்ல? சலாம் அலைக்கும் தேவி பிபி. அப்ப உங்க பேரை அபி ஹுசைன்னு மாத்திக்கோங்க. தேவி நைட்டியோட ரூம்குள்ள ஓகே, வெளியே மட்டும் என்ன போக சொல்லிராத, என் மானமே போயிரும். அது நீங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. சரி ஓகே, எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது. வாங்க எனக்கு கால் அமைக்க விடுங்க. அர்ஜுன் மனுஷனடா நீ? மனசாட்சி இருக்காடா உனக்கு? டேய் உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா. நீ கார்ல வரும்போது ஒரு வார்த்தை கூட இத பத்தி நீ அவகிட்ட பேசலையடா. இல்ல அவ கன்சீவா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானே பயங்கர ஷாக்ல தான் இருக்கேன். அவ கன்சீவா இருக்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே அவ உண்டா இருக்கணும். அப்போ இந்த 3 மாசமா நீ அவளை எப்படி எல்லாம் நடத்தி இருக்கன்னு நினைச்சு பாத்தியா? அவ குழந்தை உண்டா இருந்தோம் இந்த 3 மாசமா உன்கிட்ட போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளவு பெரிய மன உளைச்சல்ல இருந்திருப்பா. இதுல நீ அவளை டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு வரலன்னு எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண? இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. அவ எதுவுமே என்கிட்ட சொல்லல. டேய் அவ உன்கிட்ட சொல்ல வந்தாடா இடியட். நீ தாண்டா அவளை நம்பல. அவளை நீ ரொம்ப தப்பா பேசிட்ட. டேய் அவ உன் குழந்தைய தாண்டா சுமந்துகிட்டு இருக்கா. அவ எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருப்பா. டேய் அவகிட்ட இப்படியா மனிதாபிமானம் இல்லாம நடந்துப்ப?
சாரி, எனக்கு புரியுது. அவ செஞ்ச எல்லா தப்பையும் இந்த நிமிஷமே நான் மன்னிக்க தயார். ஆனா இந்த நேரத்துல நான் போய் அவகிட்ட பேசினா அவ இன்னும் கேவலமா தான் என்ன பாப்பா. அதனால நான் ஏய், சரிங்க மேடம், நான் அர்ஜுன் கிட்ட சொல்லிடுறேன். ஏய், சத்யா, சத்யா, பார்த்து வர மாட்டேன். அப்படி என்ன அவசரம்? இவ்வளோ வேகமா வந்து என்ன பண்ண போற? கீழே விழுந்தா என்ன இருக்கும்? இல்ல, சோஃபா தடுக்கிருச்சு. சரி, வா, வந்து உட்கார், வா. இந்தா தண்ணி குடி. இன்னும் கொஞ்சம். சத்யா, இனிமே கொஞ்சம் நிதானமா நடந்துக்கோ. அது பழைய அர்ஜுன் மறுபடியும் வெளியில வந்துட்டான் போல இருக்கு. சரி, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? லாயர் மேடம் பேசினாங்க. எனக்கு ஹியரிங் கேன்சல் ஆனதால இன்னொரு தடவை கவுன்சிலிங் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நீ என்ன நினைக்கிற சத்யா? இதுல நினைக்க என்ன இருக்கு அர்ஜுன்? எத்தனை கவுன்சிலிங் போனாலும் நம்ம முடிவு மாற போறது இல்ல தானே. ஓகே, அப்போ நீ என்ன சொல்ற? கவுன்சிலிங்லாம் வேண்டாம், அடுத்த ஹியரிங்க்கு கரெக்டா வந்துருவோம். டிவோர்ஸ் கேஸ ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன்.